அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலையா, தனியார் வேலையா அல்லது சொந்த தொழிலா என்பதை பற்றி நம்ம பொது பலனாக பார்க்க போறோம். இந்த மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 அரசு பணிக்கு போக முடியுமா? அரசு பணிக்கான வாய்ப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும்னு நான் ஒவ்வொரு மாத பலன்லயும் சொல்லியிருக்கிறேன். பொது பலனா நம்ம கோச்சார ரீதியா சொல்லும் போது அரசு பணிக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த மாதத்துல தேர்வு எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும். அது மாதிரி நம்மளுடைய கர்மா ஜாதகம், நம்மளுடைய பிராப்தம், அந்த அரசு பணிக்கு போகணும்ன்ற அந்த பிராப்தம் இருக்குன்னா தான் அது கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கையில அரசு பணிக்கு போகலாம். இல்லாதவங்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப கோச்சார கிரகங்களின் அடிப்படையில 11ஆம் பாவகத்துல சனி, குரு இப்ப 2ஆம் பாவகத்துல இருக்கு. ஏறத்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாவே 2ஆம் பாவகத்துலதான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவான காலகட்டம் தான். அரசு பணிக்கு போகக்கூடிய பாசிட்டிவான காலகட்டம். கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லும் போது 12ஆம் பாவகத்துல உங்களுக்கு ராகு, 6ஆம் இடத்துல கேது. போட்டித் தேர்வு எழுதுனா வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான். அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்க, டிஎன்பிசி எழுதுறீங்க, டிஆர்பி எழுதுறீங்க, அல்லது வேற ஏதாவது எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அரசு பணிக்கு போகக்கூடிய இந்த டூரேஷன் தான் இது. ஆனா அதற்கு நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க மேஷ லக்னமாக நீங்க இருக்கிறீங்கன்னா மொரலஸ் ஒரு 90% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். மேச ராசியாக இருந்து வேற ஒரு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இந்த மேஷம் என்பது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்பு கொண்டது இந்த மேஷ மண்டலத்தில். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த வீடு சர வீடு, நெருப்பு ராசி. குறிப்பா மேஷம் என்பது நெருப்பு ராசி. இதோட சின்னம் பாத்தீங்கன்னா ஆட்டோட தலை. இன்னொன்னு, இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். வேகம் அதிகமாக இருக்கும், வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும், உதவக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும், கோபம், டென்ஷன் அதிகமாக இருக்கும், விவேகம் இல்லாத முடிவுகள் அப்பப்போ எடுத்துட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் ஒரு பிராட் மைண்டும் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இருக்கும், தலைமை பண்பு நிறையவே இருக்கும். அரசு அதிகாரியாக அல்லது அரசு நிர்வாகத்துடன் தொடர்பு உடையவர்களாகவே இருப்பாங்க. அப்போ மேஷராசியில பிறந்தவங்களா கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டா அல்லது சொந்த தொழில் ஆகுமா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் பெரும்பாலானோர் அரசு பணிக்கு போயிடுறாங்க. ஆனாலும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க அரசு பணி என்பது கிடைக்காம இருக்கு. பெரும்பாலானோர் நம்ம கமெண்ட் பண்றீங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான இந்த நட்சத்திரம்ட்டு. வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசு பணி கிடைக்குன்றது ஒரு பொது பலன் தான். நம்ம ஜாதகத்திலேயும் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு, அது முழுமையா ஒரே வீடியோல நான் சொல்ல முடியாது. சில விதிகளை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அதை வச்சு நீங்களே செக் பண்ணிக்கங்க. இருந்தா உட்காந்து படிங்க, இல்லைன்னா பிசினஸ் ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க, இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஜாப்ல தான் இருக்கணும்னாக்க பிரைவேட் வேலையிலேயே இருந்து முன்னேறுங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். சில தடைகள் வாழ்க்கையில இருக்குன்னாக்க அதற்கு உரிய பரிகாரம்ன்றது உங்களுக்கு பிடித்த ஒரு ஜோதிடர் அணுகி அவருக்கான தட்சணையை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா அந்த தடைகள் விலகும். சோ இப்போ நிறைய நம்ம திருமணத்தை பத்தி, காதல், கல்யாணம், இதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோக்களை போட்டுட்டேன். தொழில் சார்ந்த வீடியோக்களை இனிமேல் நம்ம போடலாம்னு ஒரு பிளான்ல தான் முதல் வீடியோவா நான் மேஷத்துக்கு ஆரம்பிக்கிறேன். இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக முழுமையா பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு 10ஆம் பாவகம் என்பது மகரம். மகரத்தின் அதிபதி சனி பகவான். இந்த சனியோட நிலைமையை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் அரசு பணிக்கு போகணும் அப்படின்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சூரியன் அவர்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, அல்லது நீச பங்கம் அல்லது வர்க்கோத்தமம் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கணும். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்காரு, அல்லது உங்க மேஷ ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்காரு, அல்லது 7ஆம் இடத்துல, அதாவது துலாமுல சூரியன் இருந்து நீசம், அங்க சுக்கிரன் அங்கேயே இருந்தாருன்னா நீச பங்கம், அல்லது சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், நீச பங்கம். இப்படி நீச பங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு பணி கிடைக்கிறது.
இது மட்டுமே போதுமானாக 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்திலேயோ உத்திராடம் நட்சத்திரத்திலேயோ இருக்கணும், அல்லது ஈவன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அங்கேயே ஆட்சி பெற்று இருந்தா இன்னும் நல்லது. சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்து, மூணாவதாக செவ்வாய். இந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது, வர்க்க பலம் குறைந்து இருக்கக்கூடாது, ஆட்சி பெற்று இருக்கலாம். ஆட்சி பெற்று இப்போ உதாரணமா ராசியாதிபதி செவ்வாய் உங்க ராசிலேயே ஆட்சி பெற்று பரணி நட்சத்திர சாரத்துல இருக்கணும், அல்லது ஆட்சி பெற்று பரணி நட்சத்திர சாரத்திலேயோ அல்லது கிருத்திகை நட்சத்திர சாரத்திலேயோ இருக்கு, அல்லது விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாங்க அங்க அனுஷம் அல்லது நட்சத்திரத்துல இருந்தாலும் அரசு பணிக்கான வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஆட்சி பெற்று இருக்கணும், அல்லது ஒரு நட்பு வீடுகள் சம வீடுகள்லயாவது இருக்கணும், வர்க்கோத்துவம் பெற்று இருக்கலாம், நீச பங்கம் ஆகலாம், வலுவாக இருக்கணும் மொத்தத்துல செவ்வாயும் ஒருத்தரோட ஜாதகத்துல. இதன் அடிப்படையில அவங்க அரசு பணிக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஜெனரலா இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா, சீருடை பணியாளர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னாக்க நர்சிங்கு, மருத்துவம் சார்ந்த தொழில். அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு மருத்துவ வாய்ப்பு இருக்கு. இப்போ அஸ்வினியில பிறந்தவங்க மருத்துவம் சார்ந்த துறையில வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அல்லது பார்மா, கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய துறையில இருப்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் சீருடை பணியாளர்கள், அதாவது தீயணைப்பு துறை, காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரியான துறைகளிலும் அரசு எந்திரத்தோடு தொடர்புடையவர்களாகவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் நான் சொன்ன மாதிரி சூரியன் ஆட்சி பெற்று, அதே போல செவ்வாயும் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கு, 10ஆம் அதிபதியும் கெடாம நல்லா இருக்கு, சனி ராகு சேர்க்கை, சனி கேது சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்தாலே அரசு பணி தடையா இருக்கும். உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும், சூரியனுக்கு குரு பார்வை இருக்கும், அல்லது சூரியனும் குருவை அசங்கப்படுத்தி கூட இருக்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துல சூரியனை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்துல இருந்து 5ஆம் பாவகத்தை பார்க்குதுன்னா கூட அரசு பணி கிடைக்கும். ஆனா 11ஆம் பாவகத்துல சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும், அல்லது அவிட்ட நட்சத்திரத்துல இருந்தாலையும் ஓகே. ஆனா சதயம் நட்சத்திரத்துல இருக்குன்னாக அரசு பணிக்கு போக முடியாது, வெளிநாட்டுல வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்துல திருவாதிரையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குன்னாக அரசு பணியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அவர்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சூரியனை வச்சே நம்ம அரசு பணிக்கு போக முடியுமா இல்லையா என்பதை பற்றி ஓரளவுக்கு சொல்லலாம். அடுத்ததாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க. நர்சிங்கு, பார்மா, பார்மசிஸ்ட், டாக்டரு, பல் டாக்டரு, இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து. மற்றும் சில பேர் அரசு எந்திரமாக இருக்கக்கூடிய இராணுவம், போலீஸ், தீயணைப்பு துறை, நகராட்சி பணியாளர், சீருடை பணியாளர்கள் இந்த துறையிலையும் இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயின் சுபத்துவத்தை பொறுத்துதான் அந்த மருத்துவமா அல்லது சீருடை பணியாளர்களாக இருக்காங்களா, அல்லது நகராட்சி பணியாளர்களாக இருக்காங்களா, அல்லது ஒரு கம்பெனில கூட சீருடை போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னாக்க, ஒரு கம்பெனி எம்ப்ளாயா இருக்கிறாங்களா என்பதை பற்றியெல்லாம் நம்ம அவங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பை பொருத்தி சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னாக்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் பலமாக இருக்கு, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு. 10ஆம் பாவகம் மகரம், இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா உச்சம் பெற்ற செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்துல இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்குன்னாலே அரசு பணி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கு, சூரியனும் நல்லா இருக்கான்னா அரசு பணி கிடைக்கும். மருத்துவ தொழில கூட அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நாம நிறைய விஷயத்த சொல்லலாம். இதுல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, மருத்துவத்துறைக்கு எப்படி போவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த 10ஆம் அதிபதி இருக்கு இல்லைங்களா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி. இந்த சனி திருவோண நட்சத்திரத்துல இருந்து குரு பார்வை, குருவும் நல்லா இருக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும், பலமா இருக்கணும். மொத்தத்துல நட்பு வீட்லயாவது இருந்தா கூட அது பலமாக இருக்கணும். இந்த 10ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க 4ஆம் பாவகத்துல குரு உச்சம், கடகத்துல குரு இருந்தா உச்சம், அங்க குரு இருந்து 10ஆம் பாவகத்தை இந்த சனியை பாக்குறாரு. இந்த சனி திருவோண நட்சத்திரத்துல இருக்கு, செவ்வாயும் ஏதோ ஒரு இடத்துல பலமாக இருக்குன்னாக, சூரியனும் நீசபங்கமாயிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு, அது உச்சம் பெற்று இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக உயர்கல்வியில மருத்துவம் படிப்பார்கள், எம்பிபிஎஸ் டாக்டரே ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசு பணி போறதுக்கு இந்த சூரியன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் இல்லாம ராகு கேதுக்களும் நம்ம பார்க்கணும்.
6-12 ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க போட்டித் தேர்வு எழுதி அதுல பாஸ் பண்ணி வேலையில இருப்பாங்க. அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். 6-12ஆம் பாவகங்களில் ராகு கேது இருக்கு, உங்க லக்னத்துல இருந்து சொல்றேன் இருக்குன்னாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மேஷ ராசிக்கு அரசு பணி போறதுக்கு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப தனியார் பணி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்ப இந்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சீங்களா, அங்க வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னாக்க, ராகுவும் மகம் நட்சத்திரத்திலே இருக்காரு அப்படின்னாக்க, அதற்கு 11ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் வந்து 11ஆம் பாவகத்துல இருந்து சனி ராகுவை பார்க்குதுன்னா அவங்க ஒரு பிரைவேட் ஜாப்லயே இருப்பாங்க. வேலையில அடிக்கடி பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சொந்த தொழில் எண்ணமும் இருக்கும். சொந்த தொழில் செய்தாலும் அதுல கடன் ஏற்படும். இதே குரு பார்வை இருந்துச்சுன்னா சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில பெரிய ஆளா ஆவாங்க. இந்த ராகு சனி சேர்க்கை சிம்மத்துல அதற்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாக்க அவங்க சொந்த தொழில் செய்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பார்த்துச்சுன்னா சொந்த தொழில் என்ன இருக்கும், செஞ்சாங்கன்னா அதுல கடன் போடுவாங்க. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல பிரைவேட் வேலையிலேயே மாறி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி கேது இணைவு இருக்கு அப்படின்னு வச்சீங்களா, 10ஆம் அதிபதி உங்களுக்கு சனி பகவான் அதோட கேது இணைஞ்சு 10ஆம் பாவகத்திலே இருக்குனாலையும் வேலையில அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்னு விட்டு மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரத்துல அந்த வேலையை விட்டுட்டு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரைவேட் வேலையிலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அரசு பணிக்கு போறதுல பெரும் தடைகள் இருக்கும். சூரியன் நல்லா இருக்கு, சூரியனுக்கு குரு பார்வை இருக்குன்னா கூட அரசு பணியில போறதுக்கு தடை இருக்கும். ஏன்னா இந்த சனியும் கேதுவும் இணைந்திருந்தா முயற்சி தடைகளை நிறைய கொடுப்பாரு. இந்த சனி கேது இணைவு என்பது பாத்தீங்கன்னாக்க ஆன்மீகம் சார்ந்த தொழிலை செய்ய வைக்கும். உங்களை ஆன்மீகம் சார்ந்த தொழில வந்து கன்சல்டேஷன், புரோகிதம், ஜோதிடம் அல்லது ஒரு சர்வீஸ் மைண்டடோட சர்வீஸ் செய்யறது, சமூக சேவை, இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த கர்மா பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும். அதாவது கர்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க இந்த சனி கேது இணைவு. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வேலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டு முன்னேற முடியாம இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அது வந்து சொந்த தொழிலா இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஒரு 45 வயதுக்கு மேல ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அது வரலும் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, இப்படி இவ்வளவு மாறி இருக்கிறோன்ற மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். அதுதான் ஒண்ணு இந்த சனி கேது இணைவு. சரி, சனி மட்டுமே 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று ஒருத்தருக்கு இருக்கு, அல்லது 7ஆம் இடத்துல துலாம்ல உச்சம் பெற்று இருக்குன்னாக்க அவங்க சின்ன வயசுலயே வேலைக்கு போயிருந்தா கூட அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. சொந்த தொழில் அவங்க செஞ்சாங்கன்னா வெற்றி அடைகிறாங்க. சனி குரு சேர்க்கை இருந்தாலையும் சொந்த தொழில் செய்யும் போது அவங்க வெற்றி அடைகிறாங்க. உங்க ஜாதகத்துல 10ஆம் பாவகத்துல சனியும் குருவும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன், ஓன் பிசினஸ் தான் செய்வீங்க. ஏதோ ஒரு வகையில கொஞ்ச நாள் வேலைக்கு போனா கூட கடைசியில ஒரு ஓன் பிசினஸ்க்கு வந்துருவீங்க. ஓன் பிசினஸ் செஞ்சு அதுல 4 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. இரும்பு சம்பந்தமான தொழில், அதே போல இன்ஜினியரிங் சார்ந்த துறை, வாக்கால் பழக்கக்கூடிய தொழில், அதே போல ஆசிரியர் பணியா இருந்தாலும் சரி, கல்வித்துறை, வக்கீல், கன்சல்டேஷன், இந்த மாதிரி வாக்கால் பழக்கக்கூடிய தொழிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த சனி குரு சேர்க்கை ஏற்பட்டால். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்தை வச்சே நம்ம சொந்த தொழிலா அல்லது மற்றவங்க கிட்ட போய் வேலை பார்க்கவுமா, பிரைவேட் வேலையா அல்லது கவர்மெண்ட் வேலையா, அதுல டாக்டர் ஆகுறதா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டேன் என்னென்ன வேலைன்ட்டு. இப்ப பரணி நட்சத்திரம்னாக்க மீடியா துறை அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். விளம்பரம் சார்ந்த துறை, மீடியா, இவங்களுக்குமே மருத்துவத்துறை, அரசு பணி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொதுவாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்ற கிரகங்களும் நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா முன்னேற்றங்கள் நல்லாவே உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை 1ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு அரசு பணியில நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்துல பிறந்து சூரியன் நல்லா இருக்காரு, குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, நல்ல நிலையில இருக்கு, 10ஆம் அதிபதியும் அப்படின்னாக்க நீங்க யோசிக்காம கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 6-12 ராகு கேதுக்களும் இதோட இணைந்து இருக்குனாக்க போட்டித் தேர்வு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல சக்சஸ் ஆகலாம். இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதாவது சூரியன் எங்க இருக்கிறான்னு பாருங்க. சூரியனோட ராகு சேர்ந்திருந்தோ சூரியனோடு கேது 8 டிகிரிக்குள்ள இந்த இணைவுகள் இருந்தாக அவர்களுக்கு தான் அரசு பணி போறதுல பெரும் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல இந்த சனி கேது இணைவு இருக்கு, சனி ராகு இணைவு இருக்குன்னாக அவங்க எல்லாம் அரசு பணி படிச்சாலையும் கிடைக்கிறதுல பெரிய போராட்டம் இருக்கும், கிடைக்காத மாதிரி இருக்கும் சூழ்நிலை. பிரைவேட்லயே வேலை பார்க்குற மாதிரிதான் விதி இருக்கும்.
அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனியோட செவ்வாய் இணைதுன்னு வச்சுங்களேன், உச்சம் பெற்ற கிரகமோ சரி ஆட்சி பெற்ற கிரகமோ ஒன்னா இணைந்தா அது பெருசா நன்மையை தர்றதில்ல, தேவையற்ற பிரச்சனைகளை தான் உருவாக்குது. வேலையிலேயே கொஞ்சம் நிறைய கிடுபிடி பிரச்சனை போராட்டங்களாகவே இருக்கும், அப்பப்போ மாறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அரசு பணி கிடைக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி ஒரு இணைவு இருந்தாலையும் சரி. சூரியன் சனியை சேர்ந்து அஸ்தங்கப்படுத்தி இருக்கு, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மகரத்துல இருக்கு, சனி அங்க இருக்கு, சுக்கிரன் இருக்கு, குரு இருக்குன்னு வச்சுங்களா. இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குன்னாக அவங்களுக்கும் அரசு பணி கிடைக்கும். அதாவது சூரியன் சனியை மட்டும் அஸ்தங்கப்படுத்தி இருக்கு, குருவோட பலம் இல்லைன்னா அவங்களுக்கு அரசு பணி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல குருவும் சேர்ந்து இருந்தா டபுள் பெனிஃபிட். அப்போ முழுக்க முழுக்க சூரியன் வந்து சுபத்துவம் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரக சேர்க்கை 10ஆம் பாவகத்தில் இருக்குனாலையும் ஒண்ணு வெளிநாட்டுல இருப்பாங்க அல்லது அரசு பணியில போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க அரசு பணிக்கு போறதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே மேஷ லக்னம் மேஷ ராசியில பிறந்தவங்க கவர்மெண்ட் வேலையில பெரும்பாலானோர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதுவும் தலைமை பதவியிலே இருக்கிறாங்க. அதே போல ஒரு பிரச்சனைன்னா அவங்க அந்த இடத்துல வந்து முன்னே நின்று மற்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தலைமை பண்போடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க பிரைவேட்லயே இருந்தா கூட ஒரு சூப்பர்வைசர் அல்லது ஒரு மேனேஜரு ஹெட் அந்த மாதிரியான போஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ மொத்தத்துல மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தொழில் உங்களுக்கு ஆப்டா இருக்கும்ன்றது சொல்லியிருக்கிறார். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.